எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 28, 31ஆம் தேதி தீபாவளி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஃபன்னான பஜ்ஜி ரெசிபி. தீபாவளிக்கு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். அந்த பஜ்ஜியை ரொம்ப ஃபன்னோட இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. மிளகா பஜ்ஜி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். மிளகா பஜ்ஜியை 3 விதமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளாக தோல் சீவி நீக்கிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இதை நல்லா மசிச்சிருங்க. அடுத்து இதில் தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் துண்டு துண்டாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ரெண்டாவது செட்டு ரெடி பண்ண போகிறோம். ரெண்டாவது செட்டில் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மல்லி இலை இருக்கு இல்லைங்களா, மல்லி இலையை கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 மிளகாயை போட்டுக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா புளிப்புச்சுவை இருக்கணும். புளிப்புச்சுவை நல்லா பளிச்சுன்னு தெரியணும். அதுக்காக கொஞ்சம் புளியை சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மைதா மாவு. இந்த மைதா மாவு எதுக்குன்னா பைண்டிங்காக, நான் பிறகு எதுக்காகன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் தண்ணி. இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோட அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது செட்டு என்ன அப்படின்னா, தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ் என்ன பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி நேரம் வந்து நம்ம 3 ப்ரிலிமினரி ஸ்டெப் பார்த்தோம். இப்போ தான் நம்ம மெயின் பிக்சருக்கே வரோம். அதாவது பஜ்ஜி மாவு ப்ரிப்பரேஷன். பஜ்ஜி மாவுக்கு நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த குவான்டிட்டியை அதுக்கு தகுந்த ப்ரொப்போர்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு கடலை மாவை போட்டுக்கோங்க. 2 கப் கடலை மாவு போட்டிங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு அதே மாதிரி உப்பு தேவைன்னா, உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி, சோடா உப்பு, சமையல் சோடா, பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது போட்டால் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பூரி பஜ்ஜி வந்து ரொம்ப சூப்பராக வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி, பஜ்ஜி துவைக்கிற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி வேணும். இப்படி இருந்ததுன்னா தான் நாம் பஜ்ஜி மிளகாயை துவைச்சு எண்ணெயில் போடுறதுக்கு வசதியாக. இப்போது பஜ்ஜி மிளகாயை நான் 4ஆக கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நான் 4 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம ஃபில்லிங்காக ரெடி பண்ணி வச்சதில் ஃபர்ஸ்ட் இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து உள் பக்கம் நல்லா கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனையா கோட் பண்ணி ஃபில்லப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சிருங்க. இந்த கிரீன் சட்னி நம்ம புளியும் பச்சை மிளகாயும் போட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த கிரீன் சட்னியை ஃபில்அப் பண்ணுங்க. அடுத்தது இந்த மசாலா ஐட்டம், உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் கோட் பண்ணி உள்ளே திணிச்சு விட்ருங்க. திணிச்சு விட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை பஜ்ஜி மாவில் தேய்ச்சி உள்ளே போட வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பஜ்ஜி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஸ்டவ் எப்போவுமே மிதமாகவே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாத்திரத்தோட அளவு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா மூக்கி போட்டுக்க வேண்டியது தான். நல்லா திருப்பி விட்டுக்கணும். ஸோ பஜ்ஜி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம 3 வெரைட்டியாக பண்ணியிருக்கிறோம். இந்த 3ல் எந்த பஜ்ஜியில் காரம் இருக்குது, எந்த பஜ்ஜியில் இனிப்பு இருக்குது, எந்த பஜ்ஜியில் உருளைக்கிழங்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வரும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வீட்டில் ஃபேமிலியில் எல்லோரும் சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வரும் பொழுது வித்தியாசமாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தீபாவளி இன்னும் சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பஜ்ஜியை சாப்பிட்றதுக்குன்னே ஸ்பெஷலாக நம்ம ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்த்திபன், சிஆர்பிஎஃப் போலீஸ்காரர், சாப்பிட்டு பாருங்க. இதில் 3 வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி இருக்கு. உங்களுக்கு வந்தது என்ன பஜ்ஜின்னு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எனக்கு புளிப்புச்சுவை உள்ளது. புளியும் மல்லி இலையும் போட்டோம்ல, அது வந்துருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. எனக்கு அந்த டொமேட்டோ சாஸ் அந்த டொமேட்டோ சாஸ் அந்த இனிப்பு
அந்த எப்படி இருக்கு அது? டேஸ்ட் இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்ல இருக்கு. சுமாரா இருக்கா? நல்லா இருக்கு. அந்த அந்த டிஃபரெண்ட் தெரியுது. பஜ்ஜி மாதிரி நார்மல் யூஸ்வல் பஜ்ஜி மாதிரி இல்லை. உங்க வீட்டில் தீபாவளி இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.